சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலினை டெல்லிக்கு தூக்கிய போலீஸ். தொகுதி மறுவரை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏற்றினார் முதல்வர் ஸ்டாலின். பின்னர் மசோதா நகலை எரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். தமிழ்நாட்டில் இன்று வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் செய்ய முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கார். தொகுதி மறுவரையை எதிர்த்து தமிழ்நாட்டில் வீடுகளில் கருப்பு கொடி பறக்கவிட்டு போராட்டம் செய்ய அழைப்பு விடுத்திருக்காரு மு.க.ஸ்டாலின். இது தொடர்பாக மு.க.ஸ்டாலின் செய்துள்ள போஸ்டில் அண்டை மாநில தலைவர்கள் கூட அரசியல் வேறுபாடுகளை கடந்து தொகுதி மறுவரையை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. பழனிசாமி யார் பக்கம்? கடைசி வரை கோழையா டெல்லியின் அடிமையாக இருக்க போகிறாரா? இப்போது பேசாமல் எப்போது தான் பேசுவார்? வரலாறு உங்களுக்கு தந்திருக்கும் கடைசி வாய்ப்பு இது. ஒரே ஒரு முறை பாஜகவை எதிர்த்து பேசுங்கள். உறுதியான எஃகுக்கு பெயர் பெற்ற சேலத்தில் பிறந்துவிட்டு இப்படி முதுகு வளைந்தே இருக்க அவமானமா இல்லையா? எலிமினேஷன் கொண்டு தமிழர்களை தாக்குகிறது என்டிஏ எனும் நியூ டெல்லி அலையன்ஸ். ஏப்ரல் 23 வாக்குப்பதிவில் அவர்களுக்கு நாம் யார் என்று காட்டுவோம். அதற்காக ஒத்திகையாக கருப்பு கொடி ஏற்றுவோம். டெல்லி அடங்கும் வரை போராடுவோம். நாம் வெளிப்படுத்தும் எதிர்ப்பில் திமிரெடுத்த பாஜக அடங்கியே ஆக வேண்டும். இந்நிலையில் கூட பேசாமல் இருக்கும் பழனிசாமி பேசாமல் கட்சியை கலைத்துவிட்டு நேரடியாக பாஜகவில் இணைந்து விடலாமே. இனியும் உங்களை தடுப்பது எது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறினார். இதையடுத்து தொகுதி மறுவரையை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாமக்கல்லில் முதல்வர் ஸ்டாலின் கருப்பு கொடியேற்றி போராட்டத்தை இன்று முதல்வர் ஸ்டாலின் முன்னெடுத்தார். பின்னர் மசோதா நகரை எரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். இவ்வாறு செய்ததை பாஜக எதிர்க்கிறது. மேலும் ஸ்டாலின் அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று மசோதா நகரை எரித்தது குறித்து விசாரிக்க வேண்டும், மேலும் அவரை டெல்லி சிறையில் அடைக்க வேண்டும் என போராட்டம் தற்போது வலுவாக மாறியுள்ளது. மேலும் ஏப்ரல் 23 ஸ்டாலினுக்கு தக்க பாடம் புகட்டுவோம். இனி ஸ்டாலின் ஆட்சி கிடையாது. அவர் இம்முறை தோல்வியடைந்து காணாமல் போகுவார் என்கின்ற விஷயம் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது.